நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாய்மை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு அன்னையர் தினம். அன்னையர் தினத்தை முன்னிட்டு நிறைய கஷ்டப்படுற சூழல்ல இருக்கக்கூடிய நிறைய அன்னையர்களை நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்க தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போகலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு இரும்பு பெண்மணி இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். என் பேர் முத்துலட்சுமி. வணக்கம். இங்கே சென்னையில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? இந்த ஆட்டோ ஓட்டுற தொழிலுக்கு எப்படி வந்தீங்க? நான் குடும்ப கஷ்டத்தை பார்த்து என் பையன் வேலை செஞ்சிருந்தான், லோடு மேனு. இப்போ திடீர்னு ரத்த குழாய் அடப்பாகி கால் எடுத்துட்டாங்க. அவன் தான் குடும்பத்தையே பார்த்துக்கிறவன். இப்போ பார்த்துக்க ஆள் கிடையாது. அதனால் இப்போ நானே இது ட்ரைன் பண்ணி ட்ராவல்ஸ் மூலிமா போயிட்டு கற்றுக்கின்னு இப்போ நானே லைசன்ஸ் எல்லாம் எடுத்து ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு கிடைக்கிற சம்பாத்தியத்தில் குடும்பத்தை ரன் பண்ணுறது? வாடகை வண்டி தான். வாடகை 300 ரூபா. டெய்லியும் கிடைக்கிற காசு சாப்பாடுக்கு போவோம், கேஸ் போடணும், பார்த்துக்கணும். உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்காங்க? அவங்க தனியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம கூட இல்லை. அவங்க லவ் மேரேஜ், ஆனால் இங்கே கிடையாது, வேறு இடத்துல போயிட்டாங்க. அவங்க பார்த்துக்கிறாங்களா? பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. அன்னையர் தினத்தை முன்னிட்டு ஒரு அம்மாவா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கிற பிள்ளை நிலமை இப்படி ஆயிடுச்சு. அழாதீங்க. அவ்வளோதான் மேடம். இல்லை அழாதீங்க, ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி பசங்களை வளர்க்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கு? தனியாக கஷ்டப்பட்டு தான் வாழ்தான். அங்கே எப்படி சொல்கிறது, சத்திர வேலைக்கு போவேன், கட்டடத்து வேலைக்கு போவேன், எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போவேன். அதேமாதிரி பையனை நடக்க பார்த்தா வரைக்கும் பெரிய பையனை படிக்க வச்சோம். ஹாஸ்டலில் தங்கி தான் ஃபீஸ் கட்டி தான். அன்னையர் தினத்தை முன்னிட்டு இது உங்களை போல நிறைய கஷ்டப்படுற அம்மாக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டா நான் அவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்பேன். அந்த திருப்பி அவங்களுக்கு அந்த கஷ்டம், என்ன சார்ந்த கஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்ல முடியல, இருந்தாலும் உங்களோட லைஃப்ல உங்களுடைய நிலைமை இப்போ இருக்கிற நிலைமை சேஞ்ச் ஆகி நீங்கள் சீக்கிரமே அடுத்த வருஷமே நீங்கள் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு நான் உங்களுக்கு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இப்போ இங்கே பூ கட்டி தன்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ணக்கூடிய ஒரு அம்மா நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அது அவங்கக்கிட்டே கேட்கலாம். உங்களோட பேர்மா? சரஸ்வதி. இங்கே சென்னையில் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டியெல்லாம் இதே இடத்துல தான் இருக்கிறோம். இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. இந்த இந்த ஏரியா பையனை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு 4 பசங்க. 4 பசங்களை 3 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பையன் தான் இருக்கிறான். எனக்கு பிள்ளைங்க பார்த்தா பேரப்பிள்ளைன்னு பார்த்தா 9 பேரப்பிள்ளைங்க. இங்கே தான் இருக்கிறேன். இதை பூ கட்டினா 500 ரூபாய் கூலி. இது என்னோட செலவுக்கு பொருத்தமாக இருக்குது. பிள்ளைங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு 30 வயசில் கணவனை இழந்து அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருந்து அந்த பசங்களை வளர்த்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. சின்ன வயசில் புருஷனை இறந்து எப்படியோ கஷ்டப்பட்டு பூ கட்டினேன். மீறி இது சத்திர வேலைக்கு போனேன், பெருகிற வேலைக்கு போனேன். எப்படி உடனே வாங்கி எப்படியோ காப்பாற்றி விட்டேன். இதோ இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு 55 வயசு ஆகுது. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வயசாகி இப்போ கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். அதான் இனிமேல் இந்த பொழைப்பு தான். என் பசங்களும் எனக்கு சாப்பாடு போடுவானுங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோடு இருந்தால் கூட என்னை நல்லா பார்த்துப்பானுங்க பசங்களாம். என் மருமகளுங்களும் நல்லா பார்த்துப்பாள். அதெல்லாம் யாருமே என்னை எதுவுமே சொல்கிறது கிடையாது. என்னை நான் பூ கட்டினா என்னோடய செலவு தான் நான் கட்டுறேன். சாப்பாடு செலவு, என் துணிமணி செலவு, எனக்கு ஆஸ்பத்திரி செலவு எல்லாம் என் மருமவோ என் பேர பிள்ளைங்கோ எல்லாமே என்னை பார்த்துங்கோ. என் பேர பிள்ளைங்களும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க தான். படித்து 11வது வரைக்கும் படித்து 12வது வரைக்கும் படித்து இருக்கிறானுங்க. அவங்களும் வேலை செய்து என் ஆயான்ற முறையில் எனக்கு 50 100 கொடுப்பானுங்க. அதேமாதிரி என் மருமோ, பெரிய மருமோ, சின்ன மருமெலாம் என்னை நல்லா பார்த்துப்பாங்க. என் மருமனும் என்னை நல்லா பார்த்துப்பான். பொண்ணோட மருமனும் என்னை நல்லா அம்மா மாரி பார்த்துப்பான். இவ்வளோ சின்ன வீட்டில் இருக்கீங்க, இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? இந்த அப்போத்துலேருந்து இருக்கிறோம் இல்லை, அப்போத்துலேருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் இங்கே தான் இருந்தோங்க. குட்சை இதுமாரி தான் கட்டின்னு இருப்போம். காற்று மழை வெயில் அடித்தா கூட நாங்கள் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு வசதி நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாருமே எங்களை எடு கொள்ளு போன்னு சொல்ல மாட்டாங்க. ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூம்மா. அடுத்ததா நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு அம்மா நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் முருகம்மா. சென்னையில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? உங்களுக்கு நான் பிறந்ததுலேருந்து இங்கே தாங்கிறேன். உங்களுக்கு எத்தனை பசங்க பொண்ணுங்க? அவங்களாம் உங்களை கவனிச்சுக்கிறாங்களா? என்னை யாரும் கவனிக்கலம்மா. எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளையுமே என்னை கவனிக்கலை. நான் எங்கேயோ வீட்டு வேலை செஞ்சு சாப்பிட்றேன். நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க? நான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். இப்போ அவங்கவுங்க கல்யாணம் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தோடு அவங்கவுங்க போயிட்டாங்க. என்னை யாரும் நம்ம தாயாச்சுன்னு எனக்கு சோறு போட ஆள் கிடையாது. நான் எங்கேயோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன். கண்ணு தெரியாத மண்ணு தெரியாதா இந்த வயசான காலத்தில் நான் கஷ்டப்பட்டு சோறு தூண்டுறேம்மா. எனக்கு யாரோட உதவியும் இல்லை. கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்கும் போது இப்போ பசங்க பார்க்கறது இல்லை உங்களை. எப்படி இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுங்களுக்கு நம்ம துயரத்தை கொடுக்கக்கூடாது. அதுங்க கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள காப்பாற்றுது. ஒரு நாளைக்கு வேலை இருக்கும், ஒரு நாளைக்கு வேலை இருக்காது. என் பிள்ளைக்கு அவன் என்ன பண்ணுவான்? பொண்டாட்டிக்கும் பார்க்கணும், பிள்ளைங்களுக்கும் பார்க்கணும். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம ஒரு ஆள் தானே வயசானவங்க, நம்ம எங்கன்னா சம்பாதிச்சு துணிட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த கொள்கையில் நான் வாழறேன். நான் சம்பாதிக்கிறத வச்சுக்கின்னு நான் சாப்பிட்டுக்கின்னு நான் இருப்பேன்மா. நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், நான் சாப்பிட்ணும், இப்படி தான் நான் வாழ்ந்துக்கினுக்கிறேன். என் பசங்களும் எனக்கு வந்து இன்னும் அன்பாக பேசுவாங்க, அன்பாக பேசிட்டு போவாங்க. என் கையில் கிடச்சா ஒரு டீயை வாங்கி கொடுப்பேன், ஒரு 10 ரூபாய் என் பேர பசங்களுக்கு கொடுப்பேன், அவ்வளோதான். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மதர்ஸ் டேவை முன்னிட்டு நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் ஒரு மதராக சொல்கிறது என்ன அப்படின்னா, பேபியை வந்து எல்லாம் ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கலாம். அவங்க ஃபுட்டில் இருந்து அவங்க எப்படி வளரணும், எப்படி பேசணும், அவங்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்குது, ஆரம்பத்துலேருந்தே நம்ம நல்லா ஸ்பீச் பண்ணால் குழந்தைங்க நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க. நிதி நெருக்கடியை கூட சமாளித்து எப்படி ஒரு மதர் வந்து தங்களோட குழந்தைங்களை வந்து வளர்க்கும்? அவங்க வீட்டில் இப்போ பணக்காரங்க வீட்டில் இருந்து பிறக்கிற குழந்தைங்க வந்து அவங்களால முடிஞ்ச சாப்பாடை கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது ஏழை வீட்டில் கொடுக்கறது அந்த கூழ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தாலே போதும் குழந்தைங்களுக்கு. அதுதான் இப்போ விரும்புகிறாங்க. அதில் தான் ஒரு இரும்பு சத்துன்ற ஒரு இருக்குது, அதில் தான் இருக்குது. நம்ம பணக்கார வீட்டு குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் நிறைய ஃபுட்டு க்ளீனாக இருக்காது. அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் கிடைக்கிற சாப்பாடே க்ளீனாக குழந்தைங்களுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா அதுவே போதும். உங்கள் பேர் சொல்லுங்கள். மதியழகி. இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க? குறைக்கூட இந்த மாதிரி குறைக்கூடாது எங்களை காப்பாற்றினாங்க, கஷ்டத்துனாங்க. இந்த மாதிரி அவங்க வளர்த்து அவங்க போயிட்டாங்க. அது படி ஏதோ மறுபடியும் நான் வந்து நான் தான் பண்ணேன். நான் கல்யாணம் ஆகலை, 73 வயசு ஆகிடுச்சு. எனக்கு யாரும் இல்லை, அவள் தான் பார்க்குறான். எனக்கு குறைக்கூட எடுத்து அவளை தான் காப்பாற்றுறாங்க, வேறு யாரும். உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு குறைக்கூட எடுத்து எங்களை காப்பாற்றினாங்க கஷ்டத்தில். 3 பிள்ளைங்களை பெற்றாங்க. நான் பெரியவன். நான் 2வது ஒரு பொண்ணு செத்துட்டாங்க, அவங்களே இறந்துட்டாங்க. தம்பி இறந்துட்டான், நான் ஒண்டி தான் இருந்தாக்குறேன். உங்கள் அம்மாவை நினைக்கும் போது இப்போ என்ன தோணுது? நினைக்கிறேம்மா, எனக்கு யாரும் இல்லையே, நீ பெற்று போட்டு போயிட்டே, இன்றைக்கி குறை கொடுத்து ஏதோ மறுபடியும் வந்து நான் இன்னைக்கு குறை கொடுத்து நான் இதாக இருக்கேன். எனக்கு யாரும் இல்லையே, அனாதையாக இருக்குன்னு எங்கள் மக்கள் மனசில் ஒருவருங்க நீ தான் தோணுறேன். அவங்கள தான் வேண்டுறேன். நைட்டில் பகல் அவங்கள தான் வேண்டுறேன், வேறு யாரும் என்ன. நைட்டில் படுக்க சமயம் கூட அவங்கள நினச்சின்னா நான் படுப்பேன். உங்கள் பேர் என்ன? பவானி. சென்னையில் எவ்வளோ நாளாக இருக்கு? நாங்கள் பிறந்து வந்து இங்கே தான் மேடம் இருக்கோம். உங்களுக்கு எத்தனை பசங்க? 4 பசங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஜூஸ் வியாபாரம் பண்ணி தான் நீங்கள் வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. எங்கள் வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டுறாரு, நான் இந்த ஜூஸ் கடை வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு சம்பாதனை பத்தாது இல்லை மேடம். இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் 80 ரூபாய் 1 கிலோ அரிசி. 4 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு அதெல்லாம் என்ன பார்த்தோம். அதனால நாங்கள் வெயில் டைம் ஆனால் இந்த கடை தான் போடுவோம். மழை டைம் வந்தால் வீட்டில் இருப்போம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைம். அன்னையர் தினம். ஸோ இந்த அன்னையர் தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு அம்மாவாக உங்களுடைய ரோல் வந்து குடும்பத்தில் எப்படி இருக்குது? பசங்க குழந்தையா இருக்கும் போது நான் ரொம்ப கஷ்டப்படல, எங்கள் வீட்டுக்காரர் தான் கஷ்டப்பட்டார். இப்போ பிள்ளைங்க வளர இப்போ ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. வேணா வருமானம் பத்தலை, பிள்ளைங்க வளருது, படிக்க வைக்கணும், அதுங்களுக்காக தானே நம்ம கஷ்டப்படுறது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி வீட்லேயும் வீட்டு வேலைகளையும் செய்யணும், இங்கேயும் பார்க்கணுங்கும் போது உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது? கண்டிப்பாக நான் ஒண்டி தான் மேடம் வேலை செய்கிறேன். வீட்டு வேலையும் சாப்பாடு இருந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சாமான் கழுவிட்டு அங்கேயும் எல்லாம் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இங்கேயும் வருவேன். நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் வாங்கி போடுவார். நான் ஒரு 10 மணிக்காக மேலே வந்து நான் கடை போடுவேன். பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த வெயில் டைம்ன்றதுல நான் என் கூட வந்து என் கூடயே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த அடிக்கிற வெயிலில் ஜூஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை தான் சந்திச்சு பேச போகிறோம். உங்கள் பேர்? லத்தீஃபா. சென்னையில் எவ்வளோ வருஷமாக இருக்கு? நாங்கள் பிறந்ததே இங்கே தான். உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணு இருக்குது. சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கள வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க? நான் வீட்டு வேலை செஞ்சுருக்கிறேன். ஆனால் பிறங்க நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியும்.
நான் வேலை செஞ்சு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கட்டி கொடுத்த பிறகு நம்ம பொம்பளை பசங்களுக்கு எப்படி வளர்க்கணுமோ அவங்களுக்கு வேலைக்கு அனுப்பாமல் நம்மளே கஷ்டப்பட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. கடமும் எல்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது அந்த கடனை கொடுக்குறதுக்கும் இப்போ நாங்கள் இந்த வியாபாரம் பண்ணிக்கணும் உட்காந்துருக்குறோம். நான் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு அவங்களும் நம்மளுக்கு பார்க்கணும். பெற்றவங்கன்ட்டு விட்டுறக்கூடாது. யார் இருந்தாலும் சரி, நம்ம அம்மா பெற்றுட்டாங்க, கஷ்டப்பட்டு எப்படியோ வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆம்பளையும் சரி பொம்பளை பசங்களும் சரி. ஆனால் தாய் தகப்பான விடக்கூடாது. உங்கள் பசங்க உங்களை பார்த்து பார்க்குறாங்க. என் 2 பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பையன் இல்லைன்ட்டு இல்லை, ஆனால் பொம்பளை பசங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நீ இந்த கஷ்டப்படாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் நம்மளுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னா நம்ம செஞ்சால் தான் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும். அவங்களும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவங்களும் வானம்மான்றாங்க, கேட்கல மனசு. நிதி நெருக்கடி சந்திச்சிருக்கீங்களா எப்பயாச்சும்? ஆ ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தர முடியாமல் போயிருக்கோம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் என்ன பண்ணுங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியலையான்ட்டு நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த நேரத்துலேயே நம்ம வேலை செய்கிற இடத்துலையாச்சும் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சிடுறோம். அதான் தாய். ஹாய். ஹைடா. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு சென்னையில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? நாங்கள் 35 இயர்ஸாக இங்கே இருக்கோம். ஓகேவா. எங்களோட நேட்டிவ் பிளேஸ் கேரளா. மாமா அக்கா தான் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் இறந்ததுனால குழந்தைங்களுக்காக நான் வந்திருக்கேன். ஓகேங்களா. உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு மதராக வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் நிறைய இருக்குது. ஆனால் இப்போது வந்து நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறதுனால எனக்கு அது கஷ்டம் ஒன்றுமே தெரியல. எனக்கு கூட்டு குடும்பம், மாமியார் நாத்தனாருங்க அப்படின்றதுனால என் பசங்களுக்கு கொஞ்சம் சேஃபு. இப்போ வெளியில் இருந்தேன்னா எனக்கு அந்த சேஃப்டி கிடைக்காது. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கனா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து மதர்ஸ் டே அப்படிங்கிறதுனால மதர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, மதராக வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப நல்ல ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கணும். எப்படி சொல்கிறது, அனாவசியமாக வெளில வந்து போகிறது அவாய்ட் பண்ணணும். அதுவும் பொம்பளை பசங்களை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் தனியாக அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களையும் நம்ம சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்க இதுக்கு. எனக்கு ஒரு மதராக வந்து நான் பொம்பளை பசங்களை மெயின் பார்த்துக்கணும். இப்போ ஆம்பளை பசங்களையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய விஷயம் நான் நியூஸில் நிறைய பார்க்குறேன். அது நான் ஃபஸ்ட்டு ஆம்பளை பசங்களையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு.